ஓம் விக்னேஸ்வரியா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷ சக்கரத்தின் 3ஆம் இடம், இளவரசன் புதனின் ஆட்சி வீடு. மிதுன ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் குரு பகவானுடைய தோஷ நிவர்த்தி பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். குரு பயிற்சி நடந்துருச்சு. 1/5/2023 சித்திரை 18 புதன்கிழமை முடிந்து விட்டது. குரு பயிற்சிக்கு வீடியோ போட்டிருக்கிறேன், போதிச்சோடத்துலேருந்து போட்டிருக்கிறேன். சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறோம். அந்த வீடியோவை பாருங்கள். அந்த லிங்கை இந்த வீடியோவில் கீழே கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓராண்டுக்கு குரு பயிற்சி பலன்கள் என்னென்னு தெரியும். குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சுகஸ்தானம், ரோகஸ்தானம், அடுத்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. இதுக்கு என்னென்ன பலன்கள்னு போட்டிருக்கோம் நாங்கள், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இருந்த போதிலும் ஜனன ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. நீங்கள் மிதுன ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இதில் 3ல் இதில் பிறந்திருந்தாலும் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்து குருதசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா குருதசையும் இப்போ உங்களுக்கு நடக்கும், கொஞ்சம் வயசில் நடக்கும், ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அதனால் குருதிசை நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அது போக விரைய குருவாக இருக்கிறாரு, விரயத்தை கொடுப்பாரு. சரி சார், குரு சரியில்லாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, குரு சரியில்லாதவங்க சில கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணலாம், வழிபாடு பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். முக்கியமான வீடியோ. அது இந்த குரு பயிற்சிக்காக போடலை. உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு சரியில்லாதவங்களும் இந்த வழிபாடு பரிகாரத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். குரு பொதுவாக தனகாரகன், புத்திரகாரகன். உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்குறவர் அவர் தான், பொருளாதாரத்தை கொடுக்குறவர் அவர் தான், ஒரு மேன்மையான நிலையை கொடுக்குறவர் அவர் தான். பொதுவாக குரு வளர்த்து இருக்கணும் ஜாதகத்தில். அது பர்டிகுலராக ஆண் ஜாதகத்தில் குரு வளர்க்கணும், பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் வளர்க்கணும். குரு தான் ஒரு மனிதனை மனிதனாக வாழ்கிறதுக்கு முக்கியமான கிரகம். மனிதனை வாழ வைக்க அனைத்து தகுதிகளையும் அம்சங்களையும் கொடுக்குறவர் குரு பகவான் தான். அப்பேற்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. சுப செலவு கொடுக்கத்தான் செய்வார். ஓகே நேயர்களே, இப்போ குரு ஜனன ஜாதகத்தில் சரியில்லைன்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு உங்கள் ஜனன ஜாதகத்தில் துலாம், ரிஷபம், மிதுனத்தில் இருக்கக்கூடாது. மிதுனம் ஒரு பகமை வீடு தான். அதுமாதிரி துலாம், ரிஷபத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் அப்படி இருந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் வலுப்பட்டு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். துலாம், ரிஷபம் சுக்கிரனை வீடு கொடுத்த சுக்கிரன் வளர்த்து ஆட்சி உச்சம் இருந்தாருன்னா ஓரளவு குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக மிதுன லக்கணம் புதனுடைய வீடு கொடுத்த புதன் வளர்த்து இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக இந்த 3 இடத்துல இருக்கிற குரு பௌர்ணமி சந்திரன் பார்வை, இல்லைன்னா தனித்த புதன் பார்வை, தனித்த புதன் கூடயோ சுக்கிரன் கூட சேர்ந்திருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக குரு நீங்கள் மிதுன ராசியில் கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் மத்தியம பலனை தான் கொடுப்பாரு. ஸோ மகரத்தில் நீசம் அடைவார், நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஸோ மகர, கும்பம், கன்னி இந்த இடத்துல இருக்கிற குரு நான் சொன்ன மாதிரி இந்த பௌர்ணமி சந்திரன், தனித்த சுக்கிரன், புதனுடைய பார்வை சகவாசம் இருந்தார்னா கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? லக்கண ரீதியாக நல்ல பலன்களை கொடுப்பாரு. அந்த ஆதிபதி விஷயத்தை கெடுக்க மாட்டார், காரகத்தையும் கொடுப்பாரு. ஓகே, இதை நான் லக்கண ரீதியாக சொல்கிறேன், ராசிக்கு இல்லை. சரியா? ராசிக்கு வேறு அமைப்பு, லக்கணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். நான் மிதுன ராசியில் நீங்கள் 3 லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா குரு நல்லது செய்ய மாட்டார். அது ரிஷபம், துலாம், மிதுனம். சரியா? மத்தியம பலனை கொடுப்பாரு. கன்னி, மகர, கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மத்தியம பலனை கொடுப்பாரு. நல்ல பலன்களை கொடுக்கணும்னா மேசம், சிம்மம், கடகம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ ஜோதிடத்தில் பலதரப்பட்ட விஷயங்களை பிரித்து தான் சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இதை பற்றி நான் அந்த வீடியோவில் நல்லா சொல்லியிருக்கிறேன், குரு பயிற்சி வீடியோவில் சிறப்பாக சொல்லியிருக்கிறேன், அதை கேளுங்க. ஓகே நேயர்களே, இப்போ குரு தோஷமாக இருக்கிறாருன்னா எப்படின்னா, அவர் மறைஞ்சிருவார். 6, 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். லக்கண ரீதியாக 6, 8 நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே அவர் 6, 8 இருந்தாருன்னா மறைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். அதுபோக ராகு கூட சேர்ந்தார், சனி கூட சேர்ந்திருந்தாலும் அவர் நல்ல நிலைமையில் இல்லை. செவ்வாய் கூட சேரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, குருமங்கள யோகம் தான். சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனம் அடையக்கூடாது. 10 டிகிரிக்குள்ளே போயிட்டாருன்னா அஸ்தமனம் அடைஞ்சிருவார், அது நல்ல நிலைமை இல்லை. அதுபோக சுக்கிரனுடைய 7ஆம் பார்வையிலும் குரு இருக்கக்கூடாது. சமசத்துவமாக 7ஆம் பார்வையிலும் குரு இருக்கக்கூடாது. ஏன்னா 2 பகமை கிரகங்கள் தங்களுக்குள்ள சமசத்துவமாக நேருக்கு நேர் பார்த்துருச்சுன்னா குரு கொஞ்சம் இயல்பு நிலை மாறி கெட்ட பலன்களை கொடுப்பாரு. ஸோ அந்த அமைப்பு இருக்கக்கூடாது. அதுபோக குரு அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. கேது கூட சேரலாமான்னா கேது கூட சேரக்கூடாது. அதை சில பேர் யோகம்பாங்க, கேல யோகம், கோடீஸ்வர யோகம்பாங்க. அது ஒரு யோகம் கேல யோகம், கோடீஸ்வர யோகம் வர்றதுக்கு மற்ற கிரகங்களுடைய அமைப்பு இருக்குது. மற்ற கிரகங்கள் லக்கண ரீதியாக ஆதிபத்திய விசேஷங்கள் லக்கண ரீதியாக 2, 5, 9, 11 வளர்க்கணும். அந்த கிரகங்களை வளர்த்து லக்கணாபதி வளர்த்தாதான் அந்த கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். சும்மா குருவும் கேது சேர்ந்துட்டாப்புல யாரும் கோடீஸ்வரன் ஆக போகிறது கிடையாது. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கேது கூட சேர்ந்தாலுமே அவர் கொஞ்சம் தோஷம் அடையத்தான் செய்வார். அதனால் குரு பாவகிரகங்களாக சனி, ராகு, கேது கூட சவாசம் இல்லாமல் இருக்கணும்.
அவர் கேது கூட சேர்ந்தாலும் ஒரு எண்ணில் ராகு இருப்பார். சரியா, ராகு சகவாசத்தை பிடிப்பார். அதனால் இந்த கேள யோகம்னு ஒருத்தர் போட்டிருந்தார். குரு கேது கூட சேர்ந்த கேள யோகம்ல சார் இப்போ கேட்டிருந்தார். அந்த கேள யோகம் இருந்தாலுமே குரு வந்து தான் இயல்பு நிலை இழந்துருவார். சரியா, குரு இயல்பு நிலை இழக்கக்கூடாது. தனித்து இருக்கிற கேதுவை வந்து குரு பார்க்கலாம், தன்னோட 5ஆம் பார்வையிலையோ 9ஆம் பார்வையிலையோ பார்க்கலாம். தனித்திருக்கிற கேதுவை குரு ஒரு இடத்துல இருந்து 5ஆம் பார்வையில் இல்லைன்னா 9ஆம் பார்வையில் விசேஷ பார்வையில் பார்த்தாருன்னா அந்த கேள யோகம் பொருள் ஒர்க் அவுட் ஆகும். கேதுவை வந்து தன் பார்வையால் சுபத்தப்படுத்துவார். கேது வந்து நல்ல இடத்துல இருக்கணும். 3, 6, 10, 11 இடத்துல இருந்தாருன்னா, லக்கண ரீதியாக 3, 6, 10, 11 இருந்தாருன்னா அந்த யோகத்தை கொடுப்பாரு. பர்டிகுலராக 10, 11ஆம் இடத்துல கேது இருந்து குரு ஒரு இடத்துல இருந்து 5, 9ஆம் பார்வையில் பார்த்தாருன்னா நல்லபடியாக இருக்கும். 7ஆம் பார்வையில் பார்க்கக்கூடாது. 7ஆம் பார்வையில் பார்த்தாருன்னா குரு கூட ராகு இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா கேதுவுக்கு சமசத்துவமாக ராகு இருப்பார் 7ஆம் இடத்துல. ஸோ இப்படி நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ நம்ம பேசினோம்னா ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆயிரும். அது நம்மளுடைய நோக்கம் அல்ல. இப்போ வந்து குரு ஜனன ஜாதகத்தில் வந்து தோஷமாக இருக்கிறவங்க, அதுபோக இந்த குரு பயிற்சிக்கு வந்து நீங்கள் சில கோயிலுக்கு போகணும். அந்த கோயிலை பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த கோயிலெல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நீங்கள் போகலாம். தமிழ்நாடு முழுக்க பரவலாக இருக்குது. சென்னையிலும் இருக்குது, சென்னையிலே இருக்குது, திருச்சியிலே இருக்குது. அதாவது எப்படி வட மாவட்டத்தில் இருக்குது, தென் மாவட்டத்திலே இருக்குது, மத்திய மாவட்டத்திலையும் இருக்குது, கிழக்கு மாவட்டத்திலே இருக்குது, மேற்கு மாவட்டத்திலையும் இருக்குது. இப்படி பலதரப்பட்டத்தில் பிரிஞ்சு இருக்குது அந்த கோயில் தமிழ்நாட்டு முழுக்க. நீங்கள் உங்கள் சௌரியம் தான், எங்கேனாலும் போகலாம். எங்கேயும் போக முடியாதுங்க, பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் போய் குரு பகவானை கும்பிடுங்க. நவக்கிரகங்களில் குரு இருப்பார். அவர் வந்து வடக்கு பக்கத்தில் இருப்பார். சரியா, குரு பகவான் வந்து வடக்கு பக்கத்தில் தான் இருப்பார். அவரை வடக்கு நோக்கி இருப்பார். அவரை கும்பிடுங்க. நவக்கிரகங்களே வடக்கு நோக்கி இருக்கிற ஒரே கிரகம் வந்து குரு பகவான் தான். சரியா, அவரை நோக்கி கும்பிடுங்க. இல்லைனா தட்சிணாமூர்த்தியை கும்பிடலாம். தட்சிணாமூர்த்தி வந்து சிவன் தான். அவர் தட்சிணாமூர்த்தி வேறு, குரு வேறு. நிறைய பேர் அதை போட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, அதனால் இந்த வீடியோவில் 2 வரி சொல்லிட்டு போகிறேன். தட்சிணாமூர்த்திங்கிறது சிவன். சிவன் வந்து அவர் ஒரு அவதாரத்தில் ஒரு நோக்கத்துக்காக தெற்கு பக்கம் நோக்கி அவர் வந்து மௌன குருவாக இருக்கிறாரு. கல்லால மரத்தில் உட்காந்துட்டு சனாதன முனிவருக்கு அவர் வந்து வேதம் உபதேசி மௌன குருவாக, வேத குருவாக இருக்கிறாரு. அவர் எதுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி கும்பிடுன்னு சொல்கிறாங்கன்னா, அவர் குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறாரு. ஸோ குரு பகவானுக்கு வந்து அவர் குருவாகவே இருக்கிறதுனால அவரையும் கும்பிடலாம். அதுபோக தெற்கு பக்கத்தில் வந்து கெடுபலன்கள் வந்து தெற்கு பக்கம் நோக்கி போகாதீர்கள். ஏன்னா தெற்கு வந்து யமனுடைய திசை. அதனால் தெற்கு பக்கத்தை நோக்கி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கவும் தெற்கு பக்கம் நோக்கி தட்சிணாமூர்த்தி உட்காந்துருக்கிறாரு. தட்சிணாமூர்த்தியும் கும்பிடலாம். ஆனால் குரு வந்து ஒரு கிரகம் தான், பிளானட் தான். அவர் வந்து வியாழன். அவர் வந்து தேவகுருவாக வந்து சிருஷ்டிக்கப்பட்டவர். சிவனால் வந்து தேவகுருவாக ஒரு பதிபெருமானம் செய்ய வைக்கப்பட்டவர். அதனால் அவர் தேவகுருவாக இருக்கிறாரு. தேவர்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து குரு. தேவகணத்துக்கு குரு அல்ல, தேவர்களுக்கு குரு. அதனால் தேவகுரு. அதுபோக வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு இயல்பான கிரகம், ஒரு பொன்னானன். கிரகங்களே வந்து ஒரு நல்ல கிரகம், இயல்புலேயே நல்ல கிரகம். அதனால் அவருக்கு ஒரு கிரேஸ் இருக்குது. ஸோ குருங்கிறது வேறு, தட்சிணாமூர்த்திங்கிறது வேறு. தட்சிணாமூர்த்திங்கிறது சிவன், சிவபெருமான் தான் தட்சிணாமூர்த்தி. குரு வந்து ஒரு கிரகம், வியாழங்கிறது ஒரு கிரகம். ஸோ குருவை வந்து நவக்கிரகங்களை கும்பிடுதான் சரி. சில கோயிலில் வந்து குருவுக்குன்னு தனி சந்நிதி இருக்கும். சரியா, அந்த சந்நிதியில் போய் குருவை கும்பிடலாம். சரி நேரில், அது உங்கள் சௌரியம் தான். இப்போ நான் சொல்கிற இந்த பரிகார ஸ்தலங்களில் வந்து தட்சிணாமூர்த்தியும் குருவாக இருக்கிறாரு, குருவும் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் வந்து அவரை கும்பிடலாம். உதாரணத்துக்கு சில கோயிலில் வந்து மூலஸ்தான சாமியே வந்து குருவாக இருப்பார். இப்போ திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா முருகப்பெருமானே வந்து மேதா தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறாரு. மேதா தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறதுனால முருகப்பெருமானை கும்பிட்றதே வந்து குருவுடைய அருள் கிடைக்கும். ஸோ இப்படி சில அமைப்பும் இருக்குது. சில கோயிலில் இருக்கிற கருவூலத்தில் இருக்கிற முக்கியமான கடவுளே, கர்ப்பகிரகத்தில் இருக்கிற சந்நிதியில் இருக்கிற முக்கியமான கடவுளே வந்து குருவுடைய பாவத்தை போக்குற கடவுளாக இருப்பார். சில கோயிலில் சிவன் இருக்கிறாரு, சில கோயிலில் பெருமாள் இருக்கிறாரு, சில கோயிலில் முருகப்பெருமான் இருக்கிறாரு. அவரே வந்து அந்த காரியத்தை எடுத்து செய்வார். ஸோ அதனால் இதில் நிறைய இது இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா, ஏன்னா நிறைய நேர்களுக்கு தெரிய மாட்டேங்கி குருனா என்ன, தட்சிணாமூர்த்தினா என்னன்னு தெரியல. தட்சிணாமூர்த்திங்கிறது வேறு, அவர் சிவனுடைய அம்சம். குருங்கிறது வந்து நவக்கிரகங்களில் ஒரு முக்கியமான கிரகம். வியாழனுங்கிற சொல்கிற ஒரு கிரகம். ஓகே நேர்களே, இப்போ இதில் வந்து நான் இந்த கோயிலை சொல்கிறேன். நான் பொறுமையாக பாருங்கள். தொடர்ந்து வீடியோ போடுறேன். மிதுன ராசிக்கு பலதரப்பட்ட விஷயத்தை சொல்கிறேன், நீங்களும் பாருங்கள். குரு பயிற்சி மிதுன ராசிக்கு வந்து அந்த அளவுக்கு சரியில்லை. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல சீர கிரகங்கள் பார்த்தோம்னா சுக்கிரன், புதன் தான். அடுத்து ராகு, அடுத்து சனி பகவான். இந்த 4 கிரகங்கள் தான் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லதை செய்யணும். இப்போ வந்து குரு பரிகாரத்துக்கு வந்து நீங்கள் வந்து போகிற கோயில் வந்து சென்னையில் இருக்குது, சென்னை பாடியில் இருக்குது. அந்த கோயில் வந்து வலிதாயநாதர் கோயில், சிவன் கோயில் தான். அங்கே வந்து சிவபெருமான் வந்து திருவல்லீஸ்வரர் இருக்கிறாரு. இந்த கோயிலில் வந்து குரு பகவான் வந்து வழிபட்ட ஸ்தலம். சரியா, அதனால் நீங்கள் கோயிலில் போய் மூலவரை கும்பிட்டுட்டு குரு பகவானுக்கு வந்து கும்பிட்டு வரலாம். அங்கே தட்சிணாமூர்த்தி இருப்பார். சிவன் கோயிலில் பொதுவாக தட்சிணாமூர்த்தி இருப்பார்.
நவக்கிரகங்கள் சன்னதியில் குரு பகவான் இருப்பார். ஸோ உங்களோட நோக்கம் என்னென்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு மூலவரை கும்பிடணும். மூலவர்னா யார்? சுவாமியை கும்பிடணும். திருநல்லீஸ்வரரை கும்பிட்டு அப்புறம் அம்பாள் இருப்பா, அம்பாளையும் கும்பிட்டுருங்க. அம்பாளையும் கும்பிட்டுட்டு அப்படியே வந்து தட்சிணாமூர்த்தியும் நீங்கள் கும்பிடணும். கோயிலை சுற்றி பிரகாரம் சுற்றி வந்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருப்பார். தட்சிணாமூர்த்தி கும்பிட்டுட்டு நவக்கிரக ஸ்தலத்தில் குரு இருப்பார். குருவையும் கும்பிட்டு விளக்கு போட்டு வந்துருங்க. இவ்வளோ தான். சரியா? இந்த இடம் வந்து சென்னை பாடியில் இருக்கிற வலிதாயநாதர் திருவல்லீஸ்வரர் கோயில். அடுத்து வந்து டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர் வசிஷ்டேஸ்வரர் கோயில். வசிஷ்டேஸ்வரர் கோயில் வந்து தஞ்சாவூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் திட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. சரியா? திட்டையில் வந்து இந்த கோயில் இருக்குது. வசிஷ்டேஸ்வரர் கோயில் இருக்குது. வசிஷ்டேஸ்வரர் கோயில். சரியா? இங்கே வந்து சிவபெருமான் வந்து ஈஸ்வரனாக இருக்கிறாரு, வசிஷ்டேஸ்வரராக இருக்கிறாரு. சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடுவில் வந்து குரு இருக்கிறாரு. குரு பகவான் வந்து ராஜகுருவாக இருக்கிறாரு. அதனால் நீங்கள் வந்து இங்கே உள்ள சுவாமியை கும்பிடலாம். இங்கே உள்ள சாமியவும் அம்பாள் மங்களாம்பையவும் கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பதவாக பார்க்கப்படுகிறது. சரியா? இதெல்லாம் ஒரு ஐதீகம்தான். அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து கருவறையில் உள்ள சுவாமியும் அம்பாளையும் கும்பிட்டுட்டு எங்கள் இறைவனை கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தோசை நிவர்த்திலாம் இருக்கும். போகிற நாள் வந்து வேலைக்கிழமை போகலாம். பொதுவாக குரு பகவானோட அருளை பெறணும்னா சிவன் கோயிலுக்கு வேலைக்கிழமை போகணும். இல்லைனா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போகணும். மிருகசீரிசமோ திருவாதிரையோ புனர்பூச நட்சத்திரத்துக்கு போனீங்கன்னா சால சிறந்தது. ஓகே. புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். ஓகே. அடுத்து திருவாரூர் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில். இது வந்து இதுலேயே ஒரு இதாக வருது. சரியா? இது வந்து அந்த இதுலேயே வருது. என்னது சொல்லுவாங்க, நம்ம நவக்கிரக கோயிலே ஒரு கோயிலாக வருது. ஆலங்குடி குரு ஸ்தலம் தான், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. சரியா? ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் இது வந்து ஒரு மிகச்சிறந்த பரிகார தலம் தான். இங்கே தட்சிணாமூர்த்தி குருவாக இருக்கிறாரு. இங்கே தட்சிணாமூர்த்தி தான் குருவாக இருக்கிறார். குரு பகவான் வந்து தனது சீடர்களுக்கு வந்து 24 அச்சரங்க மந்திரத்தை சொல்லியிருக்கிறதுனால 24 முறை குருபவனை சுற்றி வந்து 24 தீபங்களை ஏற்றி வச்சிங்கன்னா நல்ல அமைப்பு. வியாழக்கிழமை போகலாம். குருபவனுக்கு வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் வாங்கி சாத்தலாம். முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். இப்படி சில கைங்கரியங்களை பண்ணிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மயிலாடுதுறை மயூரநாதர் சுவாமி கோயில்கள். மயூரநாதர் கோயில், மயூரநாதர் சுவாமி இந்த கோயிலில் வந்து காசிக்கு நிகராக பார்க்கப்படுகிறது. காசி எப்படி காசி விஸ்வநாதர் சொல்கிறோமோ அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து மயூரநாதர் கோயில் வந்து ஒரு புண்ணிய ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. இங்கே வந்து குரு பகவான் தட்சிணாமூர்த்தியாக தான் இருக்கிறாரு. சரியா? அதனால் இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டோம்னா குரு தோஷங்கள்லாம் நீங்கி நல்வழிப்படுவீங்கள்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்து காரைக்குடி இங்கிட்ட வந்தாச்சு. காரைக்குடி கிழக்க வந்தாச்சு. காரைக்குடி பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி கோயில். காரைக்குடி பட்டமங்கலங்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. சரியா? திருப்பத்தூர் வட்டத்தில் இருக்குது. திருப்பத்தூர் வட்டம் பட்டமங்கலம். இங்கே வந்து குரு பகவான் வந்து சிவபெருமானவே தோன்றி கார்த்திகை பெண்கள் சாபத்தை தீர்த்திருக்கிறாரு. சரியா? அதனால் வந்து இந்த கோயிலில் வந்து நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம். தட்சிணாமூர்த்தியை வந்து கிழக்கு பக்கம் இருக்கிறாரு. பொதுவாக தட்சிணாமூர்த்தி வந்து தெற்கு பக்கம் தான் இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் வந்து கிழக்கு பக்கமாக இருக்கிறாரு. வியாழக்கிழமை இந்த கோயிலில் வந்து தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த குருவுடைய தோஷம் நிகழும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போங்க. சரியா? அதனால தான் பிரித்து பலதரப்பட்ட கோயில்கள் சொல்லப்படுகின்றன. அதுபோல் இந்த கோயிலுக்கு பின்புறம் உள்ள ஆலமரத்தை ஒரு 12 தடவை சுற்றி வந்தீங்கனாலும் தோஷங்கள் நீக்கம் என்பது ஒரு ஐதீகம். அடுத்து ஸ்ரீவைகுண்டம் தெற்க போயாச்சு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஆழ்வார் திருநகரி. இங்கே வந்து நவ திருப்பதியில் ஒரு திருப்பதியாக இருக்குது. ஸ்ரீவைகுண்டம் ஆழ்வார் திருநகரி கோயில். ஆழ்வார் திருநகரி இங்கே வந்து நம்மாழ்வார் பிறந்த இடம். நம்மாழ்வாருங்கிறது ஒரு ஆழ்வார். 12 ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார், 12 ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார். ஆழ்வாருக்கு தான் வந்து இது பாடினாங்க 4000 திவ்ய பிரபந்தம். சரியா? அந்த தொகுப்பு தான் அது. அந்த நம்மாழ்வார் பிறந்த இடம் தான் அந்த ஆழ்வார் திருநகரி. அங்கே வந்து பெருமாளே வந்து ஆதிநாத பெருமாளாக இருக்கிறார். அவரே குருவாகவே காட்சி தருகிறார். பெருமாளே வந்து குருவாக இருக்கிறார். அதனால் பெருமாளை நீங்கள் வழங்கினாலே குரு தோஷங்கள்லாம் தீர்ந்துவிடும். அடுத்து வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில். திருச்சீரலைவாய் முருகப்பெருமான் வந்து கடல் மார்க்கமாக இருக்கிறாரு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். ஆனால் கடல் மார்க்கமாக இருக்கிற இடம் வந்து திருச்செந்தூர். ஆனால் திருச்செந்தூர் ஒரு குன்று தான். அது வந்து மணலால் மூடி இருக்குது. திருச்செந்தூர் சின்ன குன்று தான். கொஞ்சம் உயரமாக இருக்கும். கடல்லேருந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். ஒரு பாறைக்கு மேலே தான் இருக்கிறாரு. ஆனால் மணல் சுருந்து இப்போ வந்து ஈவனாகிருச்சு. அந்த திருச்செந்தூர் வந்து அறுபடை வீடில் 2ஆம் படையாக இருக்குது. அந்த 2ஆம் படை வீட்டில் இருக்கிற குரு பகவான் அங்கே வந்து முருகப்பெருமானாகவே இருக்கிறார். மேதா தட்சிணாமூர்த்தியாகவே முருகப்பெருமான் இங்கே இருக்கிறதுனால முருகப்பெருமானை வணங்கி வந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். திருச்செந்தூருக்கு போய்ட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டு வர்றது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து வல்லநாடு கைலாசநாதர் கோயில். இது தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது. வல்லநாடு இங்கே இருக்கிற மொரப்ப நாடுன்னு ஒன்று இருக்குது. வல்லநாட்டில் மொரப்ப நாடுன்னு ஒன்று இருக்குது. அந்த மொரப்ப நாட்டில் நவகைலாசத்தில் ஒன்றான ஒரு கோயில் இருக்குது. கைலாசநாதர் இருக்கிறாரு. இங்கே வந்து குருவின் அம்சமாக சிவனே இருக்கிறாரு. அதனால் அவரை வணங்கி வர வந்து உங்களுக்கு வந்து குரு தோஷங்கள்லாம் நீங்கும்.
அடுத்து வந்து புளியரை. நம்ம வந்து தென்காசி மாவட்டம் செங்கோட்டைக்கு அடுத்து புளியரை இருக்குது. புளியரையில் தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது. அது சிவன் ஆலயம் தான். அங்கேயும் வந்து குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. அங்கேயும் நீங்கள் போய் வழிபடலாம். நல்ல ரம்மியமான இடம். புளியரையிலேருந்து நம்ம கொல்லம் போகிற ரோட்டில் இருக்குது. அந்த ஊருக்குள்ளே போய் நீங்கள் போகணும். நல்ல ஒரு இடம், குழுகுலுன்னு இருக்கும். நல்ல இயற்கை சூழலில் இருக்கும். தட்சிணாமூர்த்தி கோயில், அங்கேயும் நீங்கள் போய் கும்பிடலாம். சிவன் கோயில் தான், மலை கோயில் தான். அங்கேயும் போய் நீங்கள் வழிபடலாம். ஓகே. இது போக தேனி மாவட்டத்தில் குச்சனூர், அங்கே குரு பகவானுக்கு ஸ்தலம் இருக்குது. குச்சனூர் கூட போகலாம். சரியா நேர்களே? ஸோ இப்படி பலதரப்பட்ட இடங்கள் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. அதில் முக்கியமான இடங்கள் மட்டும் சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்துக்கு போங்க. நீங்கள் நினைக்கலாம் மனசில், சார் நான் அந்த இடத்துல இல்லை, நாங்கள் வேறு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க. அங்கே இருக்கிற குரு பகவானை, நவக்கரங்கள் இருக்க குரு பகவானை கும்பிடுங்க. இல்லைனா தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னதி இருந்துச்சுன்னா தட்சிணாமூர்த்தியை கூட கும்பிடலாம். சரியா? யாரை வேணாலும் கும்பிடலாம். தட்சிணாமூர்த்தியும் கும்பிடலாம், குரு பகவானையும் கும்பிடலாம். ஆனால் வேலைக்கிழமை தான் கும்பிடணும். சரியா? வேலைக்கிழமை அன்றைக்கி வந்து சுத்தமாக இருக்கணும். கோயிலுக்கு போகிற அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் சுத்தமாக இருந்து கோயிலுக்கு போங்க. குரு பகவானுக்கு வந்து மஞ்சள் கலர் பொடி கொண்டு போங்க. மஞ்சள் பொடியை கொண்டு போய் ஒரு பாதத்தில் போடுங்க. முல்லை மலர்கள் வாங்கி கொண்டு போங்க. இல்லைனா செவ்வந்தி பூ வாங்கி கொண்டு போங்க. அந்த மஞ்சள் கலர் பூ இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கள் ஊரில் செவ்வந்தி பூமோ, மற்ற இடத்துல என்ன பேர் சொல்கிறாங்க தெரியல, செவ்வந்தி பூ. சரியா? அந்த ஆவாரம் பூ மாதிரி இருக்கும். அதையும் கொண்டு போய் கொடுக்கலாம். ஆனால் ஆவாரம் பூ கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தெய்வத்துக்கு ஆவாரம் பூ வந்து உகந்தது இல்லை பூஜைக்கு. பட் செவ்வந்தி பூவை கொடுக்கலாம். மஞ்சள் கலரில் இருக்கணும். அதுக்கு அரளிப்பூ கொண்டு போய் கொடுத்துடாதீங்க. அரளிப்பூவெல்லாம் அம்மன் வழிபாட்டுக்கு தான் வந்தது. சிவனுக்கு வந்து இவர் சிவனம்சமாகவே இருக்கிறதுனால குரு பகவானுக்கோ தட்சிணாமூர்த்திக்கோ, குரு பகவான் வந்து சிவனம்சம் கிடையாது, அவர் நவக்கிரகம் தான். இருந்த போதிலும் அவருக்கு வந்து இந்த பூவை கொடுக்கலாம், முல்லைப்பூவை கொடுக்கலாம், மஞ்சள் கலர் முல்லைப்பூ. ஆனால் அது ரேராக தான் கிடைக்கும். அப்படி இருக்காதவங்க மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, நார்மலான பூவை வந்து கொடுக்கலாம். வாசனை உள்ள மலரெல்லாம் கொடுக்கலாம். ரைட்டு. மஞ்சளை கொடுக்கலாம். சுண்டக்கடலை மாலையில் வந்து சாத்தலாம். இப்படி நிறைய இருக்குது. சரியா? அவருக்கு நம்ம வந்து கைங்கரியம் பண்ணுறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்குது. அதில் ஏதோ ஒரு பொருளை வச்சு அவருக்கு வந்து சேவிக்கலாம். சரியா? இதெல்லாம் செய்கிறது கோயிலில். இது போக வீட்டில் வந்து பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணணும். வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன், தாத்தா பாட்டி, வயதில் மூத்தவங்களை, பெரியவங்களை வணங்குறது பெருமாளை கும்பிட்ற மாதிரி தான். தெய்வங்கள் எல்லாம் வீட்டில் தான் இருக்குது. மனித உருவிலேயே தெய்வங்கள்லாம் இருக்குது. வாழ்ந்து அனுபவித்து முடித்தவங்க இருக்காங்க. வாழ்க்கையில் நல்லது கெட்டதை பார்த்தவங்க, அனுபவத்தை கண்டவங்க, இவங்கெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட முதல் ஆசீர்வாதம் வாங்கணும். என்ன தான் கோயிலுக்கு போய் ஊராக சுற்றி வந்தாலுமே வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும். ஒரு குழந்தை, அது குழந்தைன்னா நான் 5 வயசு குழந்தைய சொல்லலை, ஒரு நேயரை சொல்கிறேன். அவருக்கு 30 வயசு ஆகுது, கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவியோடு இருக்கிறாரு. அவர் முதல் தாய் தப்பங்கிட்ட நல்ல வார்த்தை வாங்கணும். தாய் தப்பங்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். தாய் தப்பன் மனசில் நிற்கணும். தாய் தப்பனுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். அது பண்ணிட்டாரே அவரோட குருவோடைய அனுக்கிரம் கிடைக்குன்னு அர்த்தம். இங்கே தாய் தப்பனுக்கு நல்லபடியாக பார்த்துக்காம கோயில் குளமாக போயிட்டு வந்தோம்னா ஒன்றும் நல்லபடி இருக்காது. சரியா? அதான் சொல்லியிருக்கான், மாதா பிதா குரு தெய்வம் இருக்கான். மாதா, அடுத்து பிதா, அடுத்து தான் குரு. இப்போ நம்ம சொல்கிற குரு, அடுத்து தெய்வம். எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, குலதெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்தோ தெய்வம். அதுபோக மாணவர்கள், ஆரம்ப கல்வி மாணவர்களோ உயர்கல்வி மாணவர்களோ, உங்கள் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ், லெக்சரர், ப்ரொஃபஸர், இவங்களை மதிங்க. அவங்கள வந்து ஒரு குருவாக நினச்சி மதிங்க. அவங்க பேச்சை கேளுங்க, அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் எப்படி இருந்தாலும் விருப்பு பார்க்காதீங்க. அவங்க வகிக்கிற பதவி, அந்த ஸ்தானத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வந்து மதிச்சிங்கன்னா குருவோட அருள் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து என்னென்னா எல்லாமே நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குது. வீட்லேயே இருக்குது, படிக்கிற இடத்துலையே இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல வந்து நமக்கு மேலே உள்ள அதிகாரிகள், நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க, நம்ம கோச்சிங்காக இருக்கிறவங்க, இவங்களும் குருமார்கள் தான். சரியா? அதுபோல் கோயிலுக்கு போனோம்னா கோயிலில் உள்ள குருக்கள், அவங்களும் குருமார்கள் தான். இவங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு மரியாதைக்கு, ஒரு நம்பிக்கை மரியாதைக்கு அவங்கள வந்து நமஸ்காரம் பண்ணணும். அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பார்க்கக்கூடாது. அது வந்து அவங்களும் மனுஷங்க தான். அவங்களும் வந்து இந்த லௌகிக வாழ்க்கையில் சில குறை நிறைவோடு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நமக்கு வந்து அவங்க ஸ்தானத்துக்கு தான் நம்ம பார்க்கணும். சரியா? அதனால் என்ன சொல்ல வரேன், இந்த வீடியோ மூலயமா மிதுன ராசினியர்களுக்கு, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து ஸ்தானத்தை மட்டும் பாருங்கள். தனிப்பட்ட மனிதனுடைய கேரக்டரை பார்க்காதீங்க, அவருடைய ஸ்தானத்தை பாருங்கள். அந்த இதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். சரியா? அதை வந்து நம்ம கரெக்டாக பெட்ட பிடிச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில் பாதி நிம்மதி வந்துடும். நமக்கு நல்லது நல்லா சேர ஆரம்பிச்சிடும். சரியா நேரில் அதை மட்டும்தான் பார்க்கணும். அந்த இருக்கிற இடத்த தான் பார்க்கணும். அந்த இருக்கிறவருடைய தனிப்பட்ட குணாதிசயங்களையோ கேரக்டரையோ அவருடைய இதையும் பார்க்கக்கூடாது, ஏற்ற இறக்கங்களையும் பார்க்கக்கூடாது. ஓகே, ரொம்பவும் பேச வேண்டாம், ஷார்ட்டாகவே முடிச்சுருவோம். குருவை பற்றி சில இடங்கள் சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. போக முடியாதவங்க சில காரியங்களை பண்ணுங்க, நல்லதே நடக்கும். மிதுன ராசிக்கு குரு 12ஆம் இடத்துல தான் வந்திருக்கிறாரு. நல்ல அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் மிதுன ராசினியர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக.
நன்றி நேயர்களே.